6th நியூ புக்கோட பாக்ஸ் கண்டென்ட் 6வது லெசன். இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தினுடைய நில வகைப்பாடு. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும், முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை மணலும் மணல் சார்ந்த நிலமும். தென் மீள்பார்வை. புவியின் மேற்பரப்பு 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்களை முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் என வகைப்படுத்தலாம். கண்டங்களும் பெருங்கடல்களும் முதல்நிலை நிலத்தோற்றங்களாகும். புவியில் 7 கண்டங்களும் 5 பெருங்கடல்களும் காணப்படுகின்றன. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகும். பள்ளத்தாக்குகள், கடற்கரை, மணக்குன்றுகள் போன்றவை 3ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகும். பெருங்கடல்கள் எல்லையோர கடல்களையும் தீவுகளையும் கொண்டுள்ளன. தென் தீவு அப்படின்னா நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. விரிகுடா அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி. நீர் சந்தி 2 நீர் பகுதிகளை இணைக்கக்கூடிய குறுகிய நீர் பகுதி. அகழி பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. தீபகற்பம் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. நிலசந்தி 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதிங்கிறது நிலசந்தி ஆகும்.